ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே திமுக அரசுல ரொம்ப கவனம் ஈர்த்த திட்டம் அப்படின்னு சொன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில சிறப்பான பங்களிப்பை தர்ற குடும்ப தலைவிகளுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்துல தற்போதைக்கு 1.17 கோடி பேர் பயன்பெற்று வர நிலையில ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவங்க, புதுசா திருமணம் ஆனவங்க மற்றும் புதுசா ரேஷன் கார்டு பெற்றவங்க இப்ப விண்ணப்பித்து கூட மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பயன்பெறலாம். இதுக்கான விண்ணப்பங்களை நகராட்சி, மாநகராட்சி மற்றும் ஊராட்சி அலுவலகங்கள்ல பெற்றுக்கலாம். சேவை மையங்கள்லயும் விண்ணப்பங்களை பெறலாம். விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்த பிறகு அதுக்கான அத்தாட்சியா நம்ம கொடுத்திருக்க செல்போன் நம்பருக்கு SMS வரும். புதுசா மகளிர் உரிமை தொகை திட்டத்துல சேர்றவங்க சில முக்கிய ஆவணங்களை வச்சிருக்கிறது அவசியம். அது என்னன்னா ரேஷன் அட்டை, திருமணம் செய்த சான்று, குடும்ப தலைவி பெயர்ல வங்கி கணக்கு மற்றும் அந்த பெண்ணோட பேங்க் அக்கவுண்ட்ல இணைக்கப்பட்டிருக்க போன் நம்பர் விவரங்கள். ஜனவரி மாதமே புதிய பயனர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில இடையில வந்த தேர்தல் நடத்தை விதிகளால ரேஷன் அட்டை விநியோகமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுனால அடுத்த கட்ட புது பயனர்களை சேர்க்கறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டதுனால மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் முயற்சி முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இந்த வகையில தமிழ்நாட்டில கூடுதலா 2.30 லட்சம் பயனர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.